அது என்னம்மா அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். கருணாகரன் இருக்கார்ல, ஆமா, எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுவாரு. அவருக்கு அந்த ஃபில்டரே கிடையாது. எனக்கு என்ன கரியர்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு அவனுக்கு வந்து A to Z தெரியும் கருணாகரன். ஆக்சுவலாக நடுவில் அவரும் என்ன மாதிரி கொஞ்சம் இதாயிட்டார். போதும் சினிமா, நானும் அந்த மோடுக்கு போனேன், இதுதான் உண்மை. அப்புறம் நான் தான் பேசி 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 தலைவா இப்போ இப்படி தான் இருக்கும், ஒரு நாள் பேங்க்கில் காசு இருக்காது, அப்போது ஒன்று தோணும்னு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அவருக்கு. ஒரு விஷயம் பேசியிருக்கிறேன் ராட்சசன் வில்லன் பற்றி. அது உடனே வந்து 1-2 பேர் வந்து திருப்பி பேசும்போது என்னமோ நான் வந்து ஒரு பொய் கட்டி ஒரு கதையை கட்டி நான் உன்னை சொல்லி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி நான் உன்னை நடக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி நான் ஏங்க அவ்வளோ போய் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணணும், எனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில்? என் தம்பி ஒன்று சொன்னான், அப்போ தோணுச்சு உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு. என்ன சொன்னேன்? சரி சொல்லிடுறேன், இது தம்பி தானே, பிரச்சனை கிடையாது. அவன் என்ன சொன்னான்னா, சில எக்ஸ்பீரியன்ஸஸ் சமீபத்தில் நடக்கும்போது அப்பாவனால அது ஜீர்ணிக்க முடியல, இப்படிலாம் நடக்குதுன்னு என் லைஃப்பில். அது என்ன என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன்னா பல பேர் அடி வாங்கும் பேர், அதை நான் சொல்ல விரும்பலன்றேன். ஆனால் ஐ ஹவ் கான் த்ரூ சம்திங். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. உங்களுக்காக ஒரு குட்டி செக்மெண்ட் இது, நிறைய டயலாக்ஸ் வச்சுருக்கோம். இதை நீங்கள் உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதனா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லலாம். அது என்னம்மா அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். அது கருணாகரன் இருக்கார்ல, எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிடுவார், உடச்சி விட்டுருவார். அவருக்கு அந்த ஃபில்டரே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறதில்ல, நானும் இன்டர்வியூ கொடுக்கும்போது தயங்கவே நாங்கள் 2 பேர் உட்காந்தோன்னா பட்டுன்னு வச்சு பேசினே இருப்போம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ, கருணா. அந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டோங்க, 2 பேரும் காம்போ வச்சிருந்தாங்க. இல்லை அதுதான் இன்டர்வியூவில் மிஸ் பண்ணி, இன்டர்வியூவில் எங்களை உட்கார வச்சிங்கன்னு நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா என் லைஃப் பற்றி கரியர் இல்லை என்ன, எனக்கு என்ன கரியரில் என்னெல்லாம் நடந்ததுன்னு அவனுக்கு வந்து A to Z தெரியும் கருணாகரன். அண்ட் என் பர்சனல் லைஃப்பில் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13 to 41 எனிதிங் யூ வாண்ட் டு நோ அபவுட் மீனா சையதுக்கு தெரியும். இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கருணா என்னோட எல்லா படங்களில் இருப்பார் தெரியுமா, ப்ரொடக்ஷனில். அப்படியா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போது நான் சொல்கிறது லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஆரியனில் இருந்தார், ஓஹோ எந்தன் பேபியில் இருந்தார், இப்போது இதில் இருக்கிறாரு கட்டாகுசி 2ல், அடுத்து என் தம்பி படம் எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோவில் இருக்கிறாரு, அடுத்து அருண்ராஜ் காமராஜில் இருக்கிறாரு. இப்போ எப்படி ஆகிட்டார்னா டேரக்டர் வரும்போதே நாங்கள் சொல்லிடுறோம், கருணா இருந்தால் தான் நாங்கள் கதை கேட்போம், இல்லைனா கதை கேட்கலன்ட்டு. கருணா இருந்தால் கதை பிடிச்சதுன்னா ஓகே பண்ணுவோம், இல்லைனா அங்கே பண்ண மாட்டோம்னு அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ கருணா இல்லாமல் என் கம்பெனியில் எந்த படமும் கிடையாது. பிஹைண்ட் சீன்ஸும் ஒர்க் பண்ணுறாரா? இல்லை இல்லை, அவர் பார்த்து டயர்ட் ஆகிட்டார். ஐயோ உங்களை மாதிரிலாம் வேலை பார்க்கணும்னு நான் ஆக்டராகவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் எல்லா படத்தில் நான் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்கன்ட்டார். வை? பிகாஸ் ஐ பிலீவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். தட்ஸ் த ட்ரூத். என்னென்னா ஐ ரியலி பிலீவ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அதோட நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு என் தம்பி படம் எல்லோ எல்லோ வரும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவர் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த படத்தில், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. So that is why I want to be there for him. Like I said, sometimes people are not there for you. That time you feel very bad. I want to be that person if I can. And that momentல என்னால் முடியும்னா அந்த ஒருத்தருக்காக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். மீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், நான் லைஃப்பில் ஒரு டிப்ரெஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது யாமர்க்க பயமேன் படம் பார்த்தேன், அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான். அது இன்னைக்கு நினச்சாலும் எல்லா விதமான லைக் காமெடியிலேருந்து இமோஷன், இந்த நெகட்டிவாலாம் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காருல்ல எவ்வளோ படங்களில். ஸோ அவருக்கு எல்லாம் இஸ் ஆல் ஆன் ஆக்டர். ஐ திங்க் ஹி ஷுட் பி செலிப்ரேட்டட் மோருங்கிறது நான் நம்புகிறேன். சூன் எஸ் ஹி வில் பி இஸ் கமிங் பேக் வெரி ஸ்ட்ராங். நிறைய படங்கள் வருது இப்போ அவருக்கு. வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எஸ். ஆக்சுவலாக நடுவில் அவரும் என்ன மாதிரி கொஞ்சம் இதாகிட்டார், போதும் சினிமா, நானும் அந்த மோடுக்கு போனேன், இதுதான் உண்மை. நீங்களா? ஆமாம், நானும் போனேன். போதும் வேணாம், ரொம்ப ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற மோடுக்கு அவரும் போயிட்டார். அப்புறம் நான் தான் பேசி 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 தலைவா இப்போ இப்படி தான் இருக்கும், ஒரு நாள் பேங்க்கில் காசு இருக்காது, அப்போது ஒன்று தோணும்னு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அவருக்கு. அப்போ தான் அவருக்கு தோண ஆரம்பிச்சது. அப்போ சொன்னார், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க 2 வருஷம் முன்னாடி, எனக்கு புரியல, எனக்கு இப்போ புரியுதுன்னாரு. இப்போ திருப்பி எழுந்துச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ யூனோ வி ஆல் கோ த்ரூ தோஸ் ஃபேஸஸ். தட்ஸ் லைஃப். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். தட்ஸ் வை ஃப்ரெண்ட்ஸ் ஆர். Yes. தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபார். யா ஆமாம், இவர் பெரிய ஜில்லா கலெக்டர் எங்களை சொல்ல வந்துட்டார். நிறைய பேர் சினிமாவில் ஏதோ எங்களுக்காக கேமரா முன்னாடி சம்டைம் இல்லை, அதை நான் சொல்ல மாட்டேன், அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் இப்போ சில கமெண்ட்ஸ் வரும்ல இதில் ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம், அது பார்த்தோ தோணும் என் லைஃப் பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பேசுகிறேன்னு அதை மட்டும்தான் தெரியும். அவங்க எப்படி பேசுவாங்கன்னா இல்லை எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னா சில பேர் என்னமோ அவங்க டெய்லி என் கூட உட்காந்து என் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு வந்து ஏதோ பிக் பாஸ் ஷோ மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காங்க போல் தெரியுது. ஒரு 40 வருஷமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வச்சு ஒரு கமெண்ட் போடுவாங்க. அப்போது இந்த டயலாகுமா என்ன மனசுக்கு வரும். நிறைய வாட்டி வரும். நிறைய வாட்டி ரீசெண்டாக பேசுவோம் சார். ஆமாம், இப்போ தான் நேற்று தான் வந்தது, காலையில் தான் வந்தது. ஓகே, ஒரு விஷயம் பேசியிருக்கிறேன் ராட்சசன் வில்லன் பற்றி. அது உடனே வந்து 1-2 பேர் வந்து திருப்பி பேசும்போது என்னமோ நான் வந்து ஒரு பொய் கட்டி ஒரு கதையை கட்டி நான் உன்னை சொல்லி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி நான் உன்னை நடக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி நான் ஏங்க அவ்வளோ போய் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணணும், எனக்கு அவசியமே கிடையாது. ஐ மீன் அ வே பெட்டர் பொசிஷன் இன் மை லைஃப். ஐ எம் வெரி ஹாப்பி. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கதை கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி தேட்டரில் பெஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக கொண்டு வந்து பெஸ்ட்டு இடங்களில் பிஸ்னஸ் பண்ணி என்னால் பண்ண முடியுது. ஐ மீன் அ ஃபென்டாஸ்டிக் பொசிஷன் இன் மை லைஃப். ஐ ஹாவ் நோ ஆங்கர் டுவர்ட்ஸ் எனி ஒன், பட் ஐ ஹாவ் ஆங்கர் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரி, நாட் த பப்ளிக். எனக்கு பப்ளிக் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அவங்க தான் எனக்கு கொடுத்த தைரியம் இது. என்ன பை சான்ஸ் ஐ எம் கம் ஃப்ரம் அ ஃபேமிலி வேர் யூனோ அப்பா இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ பீப்புள் திங்க் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சும்மா பேசுகிறான்றது. எனக்கு அது சும்மா பேசி ஒன்று பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. உண்மையாக சொல்லணுன்னா ஐ மீன் அ வெரி ஹாப்பி பொசிஷன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. வருது, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது. எனக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட். அப்போது அவங்க என்ன என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்கங்கிறது நான் எடுத்து சொன்னேன், ஒரு மிடில் மேனுக்கு எடுத்து சொன்னேன். அது அப்போது அவர் இல்லை, நாங்கள் விசாரித்தோம், அவர் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இந்த விஷயம் தான் எனக்கு வருது. பொய் பேசலாம், ஆனால் இந்த அளவு கிடையாது, அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, நான் எடுத்து பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இது பேசினாரான்னு கேளுங்கண்ணே. ஆமாண்ணார். அப்போ இது பேசினார், இது பேசியிருக்க மாட்டாருன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்ற. அப்போது மீதி நான் பேசின எல்லா விஷயமும் உண்மையாக இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு சொன்னார்னா எப்படி என்ன. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, ஆமாம் சார் அவர் பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்னு. வெரி குட். அப்போ இது தோணுச்சு சார். இது யாருன்னு எங்களுக்கு தெரியல, அவர் சொல்ல மாட்டேன். சினிமா சம்பந்தம் தான், சினிமா தான், அதனால யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாளாக மூடி கிடந்த என் அறிவுக்கண்ணை நீங்கள் தான் திறந்து வச்சுருக்கீங்க. இந்த 3 வருஷத்தில் யாரெல்லாம் நான் சந்திச்சேனோ என்னெல்லாம் நடந்ததோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ வருஷமாக நான் ஒன்றா இருந்தேன், அது அந்த கண்ணை திறந்து வச்சுட்டாங்க. ஒரு லேர்னிங் தானே எல்லாம். 100%. லைஃப் இஸ் அ லேர்னிங், குட் ஆர் பேட். The more you adapt, see, I'm not going to be rude to anybody, but I know where to draw a boundary. அந்த பவுண்ட்ரி ட்ரா பண்ணுறது தான் நம்ம ஊரில் பிரச்சனையே. அந்த பவுண்ட்ரி இன்க்ளூடிங் மை ஃபாதர் அண்ட் மதர்ன்னு சொல்கிறேன் நான். இப்போ எங்கள் அப்பா அம்மாவோடய நான் ஒரு பவுண்ட்ரி ட்ரா பண்ணிட்டேன். இப்போது அப்பா இதுக்கு மேலே எனக்கு சொல்லாதீங்க, உங்கள் லைஃப் வேறு, என் லைஃப் வேறு. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது உங்கள் அப்ரோச் டுவர்ட் போலீஸ் வேறு, நான் சினிமாவில் இருக்கிறேன், அந்த ரூல் எனக்கு அப்ளை ஆகாது. உங்கள் காலம் வேறு, என் காலம் வேறு. எனக்கு இதுக்கு மேலே சொல்லாதீங்க. இது வந்து நான் வந்து டு எவ்ரி ஒன்னு சொல்ல வரேன், என்னை சுற்றி இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஐம் ட்ராயிங் அ பவுண்டரி. ஐ எம் நாட் சேயிங் தட் ஐ எம் ரைட் ஆல்வேஸ். யூ டெல் மீ ப்ளீஸ், பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் when I'm telling you that's ஓகே போதும், இதுக்கு மேலே சொல்லாதீங்கன்னா ஸ்டாப். நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்களா? அதுதான் மெயினாக, அதுதான் நோ சொல்ல கற்றுக்கிட்டேன். உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில்? என் தம்பி ஒன்று சொன்னான், அப்போ தோணுச்சு உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு. என்ன சொன்னார்? விடுங்க, அவன் சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, சரி சொல்லிடுறேன், இது தம்பி தானே, பிரச்சனை கிடையாது. ஸோ ஓஹோ இந்த பெருசாக தேட்டரில் போகாத போது ஆக்சுவலாக நாங்கள் அந்த படம் வந்து ஓடிடிக்காக தான் எடுத்தோம். டைரக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அப்ஸ்கேலாக, விஷுவலாக, கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாக கொஞ்சம் அப்ஸ்கேலாக எடுத்துருக்கோம். நம்ம டைரக்ட் ஓடிடி தான் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அவங்க சில காரணங்களாக தேட்டர் போய்ட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஓகே, we decided to come to theaters and whatever happened. தேட்டரில் நம்ம நினைக்கிற மாதிரி புல் வரல. ஸோ அவன் ரொம்ப பாவம், ஃபஸ்ட்டு படம் ரொம்ப டிஜெக்டடாக இருந்தான் அண்ட் ஆல் தட். இதே ரூமில் தான் நம்ம உட்காந்துருந்தோம், ஒரு 6 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து
உன்னோட செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வந்ததில்ல, அதனால தான் என் படம் ஓடலன்ட்டான். புரியல. என்னோட சீன் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃபில். ஓகே. உன்னோட சீன் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வந்தது, ஒரு காமெடி சீனு. அதுக்கப்புறம் நீ வந்து கிங்ஸ்லி கிட்ட சொல்லுவ, நீ ஏன் இந்த கதையில் இந்த படம் பண்ணலான்னு இருக்கேங்கிறது. அந்த சீன்ஸ்னால தான் இந்த படம் ஓடலன்ட்டான். எனக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன் நான். அப்போ நான் சொன்னேன், அதுக்கப்புறம் படம் 45 மினிட்ஸ் வந்தது, அதுக்கு என்ன அப்போ அப்படின்னு. அதில் நான் பெருசாக இல்லையா, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவேன்னு சொல்லும்போது, இல்லை அங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. சரி நான் சொன்னேன் உங்களை எல்லாத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஏங்கிறத நான் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸோ அவன் இந்த டிஸ்கஷன்லாம் அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா 3 நாள் தான் அப்படின்ட்டான். அப்போது தோணுச்சு, ஏன்டா உனக்கு மனசாட்சின்றதே இல்லையா, உனக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் ஃப்ரீயாக நடிச்சு மேக்ஸிமம் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் அசால்ட்டாக இப்படி சொல்கிறியேங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அந்த இது. ஓகே. எந்த அளவுனா செகண்ட் படத்தில் அவனை உள்ளே வர விடலை, பேசவே பேசாதுன்ட்டான் என்கிட்ட. அவன் என்கிட்ட பேசுகிற கூட அவனுக்கு பெர்மிஷன் இல்லை. ஏதாவது நீ பேசணுன்னா கம் த்ரூ த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், டோன்ட் கம் டைரக்ட்லி டு மீ. எல்லோ டர்ட்டி ஃபேஸ். ஏன்னா I don't want to look at you as my brother anymore. Okay. You are an actor, I'm a producer. Now I know what to do. Before I was looking at you as my brother. Why-னா எனக்கு நான் நினச்சது எந்த படத்துலையும் கிடைக்கல முன்னாடி. நான் சொல்ல முன்னாடி உனக்கு அப்படி நடந்துடக்கூடாது. நீ ஒரு ஆசைப்படுறல ஒரு ஹீரோவா இது கிடைக்கணும், அதுக்கு தானே நான் உழைச்சிருக்கேன். 17 வருஷம் நான் ஏன் உழைச்சேன், அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும் தானே. அது கூட என்னால் பண்ண முடியல, அப்புறம் என்னோட உழைப்புக்கு என்ன யூஸு. உனக்கு அது மிஸ் ஆகக்கூடாது, அது கிடைக்கணும் தான் நான் ஃபஸ்ட் படத்தில் பண்ணேன். சில விஷயங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு புரியணும் சினிமானா என்னென்னு. எனிமே யூ கேனாட் டிக்டேட் வாட் யூ வாண்ட், யூ வில் நாட் கெட் வாட் யூ வாண்ட். என்கிட்ட பேசணுன்னாலே நீ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் மூலியம் தான் வரணும்னு சொல்லி அவன் ரொம்ப கொச்சிக்கிட்டான் என் மேலே. பட் இந்த படம் வெளியே வரும்போது அவனுக்கு புரியும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஐ திங்க் நான் எங்கள் அப்பா கிட்ட அது சமீபத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய. ஏன்னா சில எக்ஸ்பீரியன்ஸஸ் சமீபத்தில் நடக்கும்போது அப்பாவனால் அது ஜீர்ணிக்க முடியல, இப்படிலாம் நடக்குதுன்னு என் லைஃப்பில். அப்போ நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன், அப்பா சினிமானா இதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க, இதுதான் லைஃபு, இப்படி தான் இருக்கும், வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் இன்னும் கம் அவுட் ஆஃப் இட். அதோட சொல்யூஷன் தேடி போகும் தவிர்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம உட்காந்துட்டோம்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது, இங்கேயே மாட்டிகிட்டு இருப்போம். அது எப்படி மூவ் ஆன் பண்ணி போகணுங்கிறது தான் லைஃப். வி லேர்ன் இட். ஸோ இது வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்கிற அடிக்கடி இப்போ சமீபத்தில் சொல்கிற டைலாக் சொல்கிறேன். ஓகே, இதுதான் அந்த கடைசி அப்பாவுக்கு ஒரு பையன் இஸ் கோயிங் த்ரூ சம்திங் ரொம்ப ஒரு தோணும்ல, கோயிங் த்ரூ என்னன்னு திருப்பி சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம், அது என்ன என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன்னா பல பேர் அடி வாங்கும் பேர், அதை நான் சொல்ல விரும்பலன்ற நான். ஆனால் ஐ ஹவ் கான் த்ரூ சம்திங். எஸ். ஸோ அப்பாவுக்கு கோவம் வரும், பயங்கரமாக வரும். எந்த அப்பாவுக்கு கோவம் வராதுங்க. பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது பிரச்சனை யாராவது கொடுக்குறாங்கன்னா, அநியாயமாக கொடுக்குறாங்கன்னா எந்த அப்பாவுக்கும் வராது. இப்போது நான் இவ்வளோ பேசும்போது நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு அவங்க பக்கம் கொண்டு போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் தான் நியாயம் அவங்க அநியாயம்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேர் பேச ஆரம்பித்து ஒரு விஷயத்துக்கு வந்தோன்னா கண்டிப்பாக என் பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக ரெட் ஜெயிண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? ப்ரொடக்ஷன் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. அந்த நட்பு வந்து என்னால் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். why I have confidence today is when I want to go to theatres, I have a great distributor with me. வேறு இப்போ நான் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு போகிறேனோ இல்லை ஒரு படம் பண்ணுறேனோ இன்றைக்கி எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அன்றைக்கி நான் அப்படி இல்லை, நான் புதுசு, நான் 3-4 படம் தான் பண்ணியிருக்கிறேன், பெரிய சக்ஸஸ்லாம் நான் கொடுக்கல. அன்றைக்கி அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, பயங்கரமாக அன்பாக ட்ரீட் பண்ணேன், அதுதான் என்னை கவுத்துருச்சு. நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் லைஃப்பில். ஆனால் அவங்க ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி, எல்லாருமே, நான் சொல்கிறது உதய் சார் மட்டும் இல்லை, அவங்க கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் கூட நல்லா ட்ரீட் பண்ணாங்க, எல்லாருமே என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு அங்கே அது வந்து என்னோடய செகண்ட் ஹோம் மாதிரி. ஸோ ஐ ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி ஒர்க்கிங் இன் தட் ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் த வே டு ட்ரீட்டட் மீ. ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். சார், இப்போ நம்ம ஹானரபிள் சிஎம் விஜய் சார் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு ஷோஸ் வந்து 5 ஷோஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மூவி நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு வீக் கலெக்ஷன் தான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிறைய ஹைப் உள்ள படங்களுக்கெல்லாம் அது பயங்கரமாக கை கொடுக்கும். மற்றபடி எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இருந்தால் தான். இன்றைக்கி வந்து 5 ஷோ கொடுத்தாலும் சரி, 10 ஷோ கொடுத்தாலும் ஒரே நாளில் படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் வரப்போகிறாங்க, இல்லைனா வரப்போகிறது இல்லை. ஸோ ஃபார் மீ இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ்.
நான் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் வரணும் சினிமாவுக்கு இன்னும் நான் ஆசைப்பட்றேன். இது ஒன்று பத்தாது, இன்னும் நிறைய வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதோட ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன்னா இது சூப்பர் இனிஷியேட்டிவ். பட் எண்ட் ஆஃப் த டே டுடே ஆடியன்ஸ் இஸ் வெரி கிளியர். படம் பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2-3 வாரம் ஓட வச்சு ஒன்று பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதுதான் நம்ம எய்ம் பண்ணோம் தவிர்த்து ஐ திங்க் தட் ஃபார் எனி ப்ரொடியூசர் தட் ஷுட் பி த பிக்கெஸ்ட் எய்ம். பட் சச் மோர் இனிஷியேட்டிவ்ஸ் ஷுட் கம் டு ஹெல்ப் த இண்டஸ்ட்ரி சர்வைவ் பெட்டர். பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் என்ன வரணும்னா எல்லா ஹீரோ சம்பளம் குறையணும். நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஒன்று மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். சில பேர் ஒரு படம் 2 படம் சக்ஸஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இன்டர்வியூஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மட்டும் இப்படி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, மீடியாவை பார்க்குறீங்க, பப்ளிக்கை வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்டர்வியூஸ் மூலமாக ரீச் பண்ணுறீங்க, என்ன ரீசன்? நான் சொன்ன மாதிரி நான் பண்ண படங்கள் ஓடின காரணமே ரிவ்யூஸ், ப்ரெஸ், மீடியா. அவங்க மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க அந்த படத்தை. நல்லா இருக்குது, விடாதீங்க, இவ்வளோ ஸ்டாரு, நல்ல விமர்சனம் எல்லாம் வரும்போது தான் எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆச்சு. என்னோட எந்த படமும் ஹைப்போட வந்தது கிடையாது, எந்த படமும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ வரப்போகிற ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வெயிட் பண்ணுற படம் வந்து கட்டாகஸ்டிக் 2. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் கரியரில் நடக்குது. இது எந்த படமும் வரும்போது ஹைப் இருக்காது. ஆனால் அந்த படம் கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு காரணம் வந்து மீடியா அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் reviews. I'm a very reviewer friendly person. I read every review. So today, whatever I am in cinema today, it's not easy to survive 18 years, not easy to have 22 films and have another 5 films lined up, not easy to become a producer, and I'm decently doing well as a producer. இதெல்லாம் நடந்த காரணமே மீடியாவோட சப்போர்ட். When I needed them, they were there. Today, I don't think it's anything wrong. நான் ஒரு டைம் கொஞ்சம் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126.